கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பில் கோவை வீரியம்பாளையத்தில் 2.18 கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா. முன்னணி பல்துறை மருத்துவமனையாக விளங்கும் கேஎம்சிஹெச் தனது சமூக கடமைகளில் சிஎஸ்ஆர் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரூபாய் 2,18,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் 7 வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனியே கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்கள் தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகள் ஆற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே பகுதிக்கு பல உதவிகள் செய்துள்ளார். இந்த புதிய பள்ளிக் கட்டிடத்தின் திறப்பு விழா நவம்பர் 10 நடைபெற்றது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் புதிய பள்ளிக் கட்டிடத்தை திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் திருமதி க. ரங்கநாயகி ராமச்சந்திரன், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு ம. சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் திரு ரா. வெற்றிசெல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றப் பணிகளில் கேஎம்சிஹெச் தொடர்ந்து அக்கறையுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதில் சமீபத்தில் கோவை மாவட்டம் வடமதுரை மற்றும் கழிக்கநாயகன்பாளையம் ஊராட்சி பகுதியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளிக் கட்டிடம், ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டியில் ரூபாய் 2,11,00,000 மதிப்பில் புதிய பள்ளிக் கட்டிடம், கோவை மாவட்டத்தில் அமையவுள்ள உலகத்தர கிரிக்கெட் மைதானத்திற்கு ரூபாய் 1 கோடி நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. காலை வணக்கங்கள். இன்னைக்கு வீரியம்பாளையத்தில் அரசு நடுநிலைப்பள்ளியில் முன்னே நடுநிலைப்பள்ளி இருந்துச்சு. அது 2 கட்டடங்கள். அது ஒரு கட்டடம் நம்ம சிதைந்த நிலையில் இருந்தது. அதை சரி பண்ணி கொடுங்கன்னு அப்பப்போ அந்த காலத்து ஹெட்மாஸ்டரும் சரி, இந்த காலத்து ஹெட்மாஸ்டர் அம்மாவும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் கேஎம்சிஹெச்சில் இதே வீரியம்பாளையத்தை சேர்ந்த கேஎம்சிஹெச் இருக்கிற இடமே கால்பட்டி வில்லேஜ் தான், வீரியம்பாளையத்தோடு சேர்ந்தது. எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பாளையத்தில் ஒரு நகர சிறு ஒரு கிளினிக்ஸ் இங்கே இருக்குது, ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்தினது. அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது. கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வெரி சிம்பிளாக ஒரு வைத்திய முறை வச்சுருக்கிறோம். யார் வேணாலும் வரலாம். கட்டணம் நம்ம சலுகையோட கட்டிடத்தில். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க மெயின் சென்டருக்கு அனுப்புவாங்க. இங்கேருந்து அனுப்புகிற மெயின்ஸுக்கு இதெல்லாம் நாங்கள் ஒரு சாதாரண கட்டிடத்தில் பண்ணுவோம். அதை விட இப்போ மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால நம்ம சிம்பிளாக போச்சு. ஈவன் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இந்த அம்மா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குன்னு எழுதுனா கூட யார் எழுதி கொடுத்தாலுமே அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு இது ஒரு அருமையான சென்டர். அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த வீரியம்பாளையம் நடுநிலைப்பள்ளி இருந்ததுனால, சிறந்த நிலையில் இருந்தனால எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அதை எடுத்து பண்ணினோம். அவங்க அம்மா என்னென்ன கேட்டாங்களோ, அவங்க என்ன கேட்டாங்களோ அதுபடி ஒரு 2.1 crore செலவில் இந்த ஸ்கூல் கட்டடத்தை சிறப்பித்து வச்சுருக்கிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறது, இவங்க கேட்டது ஒரு ஹால் ஒன்று வேணும். அப்புறம் ஒரு நல்ல பாத்ரூம், குழந்தைகளுக்கு நல்ல பாத்ரூம் வேணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான நல்ல பாத்ரூம் வேணும். நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி தெரியாத விஷயம் என்னென்னா, அந்த பாத்ரூம் வேணுமாங்கிற ஒரு யாருக்குமே தெரியறதில்லை, நினைப்பே வரதில்லை. அதனால் எந்த பப்ளிக்கில் இடத்துலையுமே நல்ல பாத்ரூம் வசதி
அதனால் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். யாரை எங்கெங்கே சேனிட்டரி பகுதியில் எங்களுக்கு ஒரு நிதி ஒன்று வச்சுருக்கிறேன். அதிலிருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் என்ன கேட்டாலும் இந்த ஏரியா பூரா கொடுத்துட்ருக்கோம். இந்த பள்ளிக்கூடம் மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை பண்ணோம், 4 கோடியில் பண்ணினேன். அதெல்லாம் முக்கியமானது பாத்ரூம் வேணும். பாத்ரூம் வேணும். இங்கே காலப்பட்டியில் ஆத்மா கிரிமிட்டோரியம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஸ்ரீலங்கன் அகதிகள் இருக்காங்க. பப்ளிக் டாய்லெட்டு கட்டி கொடுக்காதீங்க, அவன் வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த ஸ்ரீலங்கன் அகதிகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். அது டாய்லெட்டு பப்ளிக் டாய்லெட்டு எவனும் கட்டி கொடுக்காது. கவர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்லேயும் பண்ணக்கூடாது. அது அவன் வீட்டில் இருக்கணும். யாராச்சும் மெயின்டைன் பண்ணணும், இந்த டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண. இந்த ஸ்கூலில் அது மாதிரி நாங்கள் 2-3 ஸ்கூல் பண்ணியாச்சு. அந்த ஸ்கூலில் டாய்லெட்டு வசதி, கிளாஸ் ரூம் வசதி, கான்ஃபரன்ஸ் ஹால் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களால் இந்த வீரியம்பாளையம் கிராமத்தில் KMCH என்ன பண்ண போடணும் அதை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், காலப்பட்டி வீரியம்பாளையத்துலலாம் நாங்கள் ஒரு முக்கியமான காரியம் ஹெல்த் ரிலேட்டட் வச்சுருக்கிறோம். என்னன்னா, சாதாரண மக்களுக்கு எல்லா இந்திய குடிமகனுக்கு, தமிழ் குடிமகனுக்கு என்னென்ன வியாதி இருக்கு, பாப்புலேஷனில் என்ன வியாதி, இந்த ஸ்டேட்டஸு அதிகமாக இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் காலப்பட்டி வில்லேஜு, நல்லாம்பட்டி வில்லேஜு அண்டு தடாகம் வில்லேஜ் 3 வில்லேஜில் எடுத்து சாதாரண மக்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு அந்த செய்தியும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டர், மெடிக்கல் சென்டர் இருக்குது எங்கள் வீரியம்பாளையத்தில். அந்த வாட் எவர் வி கேன் டூ, வில் டூ அவர் பெஸ்ட் ஃபார் த கம்யூனிட்டி. மக்களுக்கு என்ன தேவையோ எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் KMCH உடைய ஒரு கோட்பாடு. என்னன்னா, we will do our health care services at reasonable cost and also for the public. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் KMCH உடைய கோட்பாடு. அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அரௌண்ட் 4 crores of rupees நாங்கள் இந்த மாதிரி பப்ளிக்கு நாங்கள் அது ஒதுக்கியிருக்கோம். இது வரைக்கும் 4 ஸ்கூல் பண்ணுகிறோம். அடுத்தது சத்தியமங்கலத்தில் ஒரு ஸ்கூல் பண்ணுறோம். அடுத்தது நாங்கள் நேரு நகரத்துலையும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த இவர் இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு சொல்லி நான் நேற்று தான் கேட்டேன். அவர் நான் சொல்கிறோம். நாங்கள் இப்போ நானே ஒரு செலக்ட் பண்ணி ஸ்கூல் பண்ணிக்கலாம். செய்தி அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் செய்தி சுத்தம் சுகம் தரும். அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டபடுத்து குப்பை போடாதீங்க. நீங்கள் போட்ட குப்பையை இன்னொருத்தர் எடுப்பான்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி அல்ல, நீங்கள் போட்ட குப்பையை நீங்கள் தான் எடுக்கணும். அது மற்ற நாட்டுக்காரனுக்கு உங்களுடைய அந்த கார ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டான்னா அந்த தொழிலில் எடுத்துட்டு பாக்கெட்டில் போட்டு அவங்க குப்பை கூட கொண்டு போய் அவன் வீட்டில் போடுவான். நீங்கள் கதவை திறந்து போட்டு அப்படியே அறிஞ்சிட்டு போவீங்க. அப்புறம் தண்ணி பாட்டிலு எந்த ரோடில் போனாலும் ஏதோ ஒருத்தர் நின்றுங்க, அந்த மரத்தடி எத்தனை பாட்டில் இருக்குதுன்னு பாருங்க. அதான் நீங்கள் பண்ணுற குப்பை. நாடு குப்பைன்னா நீங்கள் தான் நாடுவதெல்லாம் இருப்பது நாடு தான் நாடு. நீங்கள் நீங்களே குப்பை போட்டு நாடு சரியில்லைன்னு என்ன வருது சார்? நீங்களே குப்பை போடுறது, நீங்களே அசிங்கம் பண்ணுறது, அது நாடு சரியில்லைங்கிறது. இதுதான் நம்முடைய பிரச்சனை. நீங்களே நாட்டை சுத்தம் இருக்கணும், நீங்கள் தான் நாட்டை பார்த்துக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.